அன்புடனும் மரியாதையுடனும் ஹஸ்ரத் அல் ஆலிம் அல் ஹாஃபில் ஏ முஸ்தபா மஸ்லகி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من قال في القرآن بغير علم فليتبوأ مقعده من النار صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஷேக் அபூபக்கர் ஜிந்தா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கந்தூரி நிகழ்விலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மார்க்க சொற்பொழிவில், மார்க்க நிகழ்வில் என்னை பங்கு பெறச் செய்து மார்க்கத்தினுடைய சத்திய கருத்துக்களை கேட்பதற்கும் எடுத்துரைப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவை தலைவர், நிர்வாக பெருமக்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் பித்தாரேன். அல்லாஹு தாலா ஈருலகிலும் உயர்ந்த சிறந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்விலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர்கள் யார் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இன்று மார்க்கத்தை நாம் யாரிடம் பெறுகிறோம், மார்க்கத்தை நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு இடையிலே குழப்பங்களும் பிரிவினைவாதங்களும் ஏன் ஏற்படுகிறது? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று 73 கூட்டங்கள் இந்த உம்மத்தில் பிரியும் என்றால் அதில் ஒரு கூட்டம்தான் சொர்க்கத்திற்கு செல்லும், சொர்க்கவாதி வெற்றியாளர்கள், மற்ற கூட்டத்தார்கள் நரகவாசி என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களேயானால் அந்த ஒரு கூட்டத்தை உடையவர்களின் தலைவர்கள் எப்படி இருப்பார்கள்? 72 கூட்டத்தார்கள் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய அந்த நரக அழைப்பாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது அனைத்தையுமே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. முதன்மையாக மார்க்கம் சொல்ல தகுதி யார் சொல்ல வேண்டும், யார் சொல்லக்கூடாது என்கிற அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் பல்வேறு குழப்பங்களிலிருந்து, பல்வேறு ஃபித்னாக்களிலிருந்து, பல்வேறு வழிகேட்டிலிருந்து நாம் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும், நமது சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். முதன்மையானது ஒரு மனிதனிடத்திலே பெரும்பாவம் இருக்குமேயானால், அரபியில சொல்வதா இருந்தால் பிஸ்கு, அந்த பிஸ்கு என்று சொல்லப்படுகின்ற பாவம் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமேயானால் அவர்களை வழிகாட்டியாக
சட்ட ஆலோசகர்களாக மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய மேதைகளாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனூ அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஈமான் கொண்டவர்களே, ஒரு பாவி உங்களிடத்துல ஒரு செய்தியை கொண்டு வருவானேயானால் அதை நீங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை ஆராய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்ப பாவிகளுடைய சொல்லுக்கு மரியாதை இல்லை. எனவேதான் இமாம்கள், சட்ட வல்லுநர்கள் பாவம் என்பதற்கு விளக்கம் ஃபிஸ்க் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஃபிஸ்க் என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல ஃபாசிக் என்று சொல்கின்றானே, ஃபாசிக் என்றால் யார் அப்படின்னா பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லது அல்லது அல் இஸ்ராரு அல ஸகீரா, சின்ன பாவத்தை தொடர்படியாக வரம்பு மீறி செய்யக்கூடியவர்கள். ஒன்னு பெரும்பாவத்தை செய்யறவனும் ஃபாசிக்கு தான், அல்லது சின்ன சின்ன பாவம் அதை தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பவன் அவனும் ஃபாசிக்கு தான். அப்ப நாம் யாரை தலைவராக, மார்க்கத்தின் வழிகாட்டியாக, மார்க்க சட்டத்தை எடுத்து சொல்லக்கூடிய தகுதியுடையவர்களாக எடுக்க வேண்டும் என்றால் நல்லோர்களைத்தான் எடுக்க வேண்டும், தீயோர்களை, ஃபாசிக்குகளை எடுக்க கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவது மெயின் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பொய் பேசுறது. பொய் பேசுறாங்க பாத்தீங்களா, அவர்களை மார்க்கத்தை சொல்லக்கூடிய பெரிய அறிஞர்களாக, மார்க்கத்தின் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதிலும் குறிப்பாக மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களிலே, செயல்களிலே ஒருவன் பொய் சொல்வானேயானார் அது போன்றவர்களை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள கூடாது தலைவர்களாக, மார்க்கத்தின் வழிகாட்டிகளாக. மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர்கள் அவர்கள். எந்த அளவுக்கு என்றால் பெரும் பெரும் மேதைகள், இமாம்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் மேதைகள் சொல்வார்கள், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே ஒருவன் பொய் பேசுவானேயானால் அவன் தௌபா செய்தாலும் கூட அவனை வழிகாட்டியாக எடுக்கக்கூடாது. அவன் தௌபா செஞ்சிட்டான், தௌபா செய்தாலும் கூட அவர்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறார்கள். ஏன் தகுதி இழக்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் இட்டுக்கட்டிய காரணத்தினால், பொய் பேசிய காரணத்தினால். மன்னிக்கவும், ஒரு விசேட அறிவித்தல். ஒரு 2 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் பிள்ளை பெற்றோர்களால் காணாமல் போய் இப்போது எமது மேடைக்கு அருகாமையில் வருகை தந்திருக்கின்றார்கள். தர்கா சபை நிர்வாக சபையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நீல நிற தொப்பி அணிந்திருக்கின்றார். அதே போன்று நீல டிஷர்ட் அணிந்திருக்கக்கூடிய 2 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை. அவரது பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ உடனடியாக மேடைக்கு அருகாமையில் வருகை தந்து உங்களது பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் முஹத்திஸுகள், ஹதீஸ் கலை நிபுணர்கள், வல்லுநர்கள் நமக்கு சட்டம் சொல்லி தரும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே ஒருவன் பொய் சொல்வானேயானால் அவன் பொய் சொல்லிட்டா போதும், மார்க்கம் சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விடுகின்றான். எந்த அளவுக்கு தகுதி இழக்கின்றான் என்றால், அவன் தௌபா செய்தாலும் கூட அவன் சொல்வதற்கு தகுதி அல்ல. சரி, அவன் தௌபா செய்தான் பாருங்க, அந்த தௌபா அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ளது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஏத்துக்காம போறான். ஆனா எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருவன் பொய் பேசி விடுகின்றானோ அவன் மார்க்கம் சொல்வதற்கான தகுதியை இழந்து விடுகின்றான் என்று சொல்லக்கூடியவர்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் பேசுறது அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலன்னு சொன்னாலும் பொய் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொன்னாலும் பொய் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை மறுக்கிறதும் பொய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை செய்ததாக சொன்னாலும் பொய், முழுக்க பொய். இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு வஹாபிஸ் இருக்கு பாருங்க, இன்னைக்கு மார்க்கம் சொல்வதற்கு முழு தகுதி தாங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கத்தின் அழைப்பாளர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவருடைய வாதங்களை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால், அவர்களுடைய நடைமுறைகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால், முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டுதல், பொய் பேசுதல் என்பது இருக்குது. இதை கற்பனையா சொல்லல. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அன்பியாஉ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது என்ன அர்த்தம்? நபிமார்கள் அவருடைய கபர்களிலே உயிரோடு இருக்கிறார்கள்.
இதை சொல்றது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபிமார்கள் அவர்களுடைய கபர்களிலே உயிரோடு இருக்கின்றார்கள். இதை சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப வஹாபிகள் என்ன சொல்றாங்க? நபிமார்கள் அவருடைய கபர்களிலே உயிரோடு இல்லை. வந்துச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. வஹாபிகள் என்ன சொல்றாங்க? நபிமார்கள் உடைய கபர்ல உயிரோடு இல்லை. இதுதான் நபி வழி. அதுங்க பிரச்சனை. அது அவன் சொந்த கருத்தை சொன்ன வேற பிரச்சனை, அது சொந்த கருத்தை பேசல வேற பிரச்சனை. ஆனா எப்படி சொல்றா? இதுதான் நபி வழி, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது அப்படின்ட்டு வருது பாருங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் பேசுவதா இல்லையா? பொய் பேசுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மை. கண்ணேறு இருக்குதா இல்லையா? அந்த கண்ணேறு கண் திருஷ்டி உண்மை. ஒரு ஆளை ஏக்கத்தோடு பார்க்கிறாரு, பொறாமையோடு பார்க்கிறாரு, அவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது, ஒரு லரர் ஏற்படுது, ஒரு தீங்கு ஏற்படுகிறது. இது கண் திருஷ்டின்னு சொல்லுவோம். கண் திருஷ்டி உண்மையா இல்லையா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மை. புகாரில வருகிறது, முஸ்லிமில் வருகிறது, பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வருகிறது. சரி, இன்னைக்கு வஹாபிசம் என்ன சொல்கிறது? கண் திருஷ்டி பொய், இதுதான் நபி வழி. அதங்க பிரச்சனை. கண் திருஷ்டி பொய் என்பது அவனுடைய சொந்த கூட்டுனா வேற. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? கண் திருஷ்டி என்பது பொய், இதுதான் நபி வழி அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? உண்மைங்கிறாங்க. கண் திருஷ்டி உண்மை. அதை நேரடியாக மறுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திருஷ்டி உண்மை இல்லைன்னு சொல்றாங்க என்ற ஒரு கருத்தை நிறுவனையானால் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இட்டு கட்டுவதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் பேசுவதா இல்லையா? நிறைய அடிக்கிட்டே போயிடலாங்க. இவங்க எல்லாம் எப்படி மார்க்கம் சொல்ல? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மேதைகளை பெருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிங்க. இந்த சூனியம் இருக்குதா இல்லையா? சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாதிப்பு ஏற்படும். பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கிறது. நீங்க புகாரி எடுத்து பார்க்கலாம், முஸ்லிம் எடுத்து பார்க்கலாம், பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கின்றது சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படும் கருத்திலே. இன்னைக்கு வஹாபிசம் என்ன சொல்கிறது? சூனியத்தின் மூலமாக பாதிப்பு என்பது கிடையாது, இதுதான் நபி வழி, இதுதான் நபி வழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய் பேசுவதா இல்லையா? சரி, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை சொல்லலன்னு சொல்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை செய்ததா சொல்வதும் பொய் தானே. உதாரணத்துக்கு சொல்லுவோமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பாவம் செய்ததே இல்லை. இதுதான் ஷரியத் சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள்ல ஒரு தடவை கூட பாவம் செய்ததே இல்லை. சிறிய பாவமோ பெரிய பாவமோ பெருமானார் செய்தது இல்லை. இது இஸ்லாமிய சட்டம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகார்ல, சஹீஹ் புகார்ல இடம் பெறுகிறது, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர், வலஸ்து ஆஸிஹி, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். இது சொல்றது யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர், வலஸ்து ஆஸிஹி, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். இதை சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வஹாபிசம் என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பாவம் செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக வாதிடுதல் என்பது அது நபியின் மீது போய் பேசுவதா இல்லையா? அடுத்து கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொய் பேசுறது வருது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் பொய் பேசியிருக்காங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள்ல ஒரு தடவையார் பொய் பேசியிருக்காங்களா? கிடையாதுங்க. ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அகூலு இல்லா ஹக்கா, நான் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல வருது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸை தான் சொல்றேன். லா அகூலு இல்லா ஹக்கா, நான் சத்தியத்தை தவிர உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக துதாஇபுனா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க எங்களிடத்துல நகைச்சுவையாக பேசத்தானே செய்கிறீர், நகைச்சுவையா பேசுறீங்களே. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மக்கள் பொதுவா நகைச்சுவையா பேசும்போது பொய்யும் கலந்துருது, அப்படித்தானே? நகைச்சுவையா பேசும்போது பெரும்பாலும் பட்டிமன்றத்துல பாருங்க, நான் வந்தேன் போனேன் அப்படி எதையாவது சொல்லி ஒரு சிரிப்பு காட்டுறதுக்காக, சிரிப்பு ஊட்டுவதற்காக, ஜோக் அடிப்பதற்காக பல பொய்களை கலந்து அடிப்பது. அப்ப நகைச்சுவைன்னு வரும்போது அவரையும் அறியாமல் பொய் கலக்கிறது.
இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவீர்கள் என்று சொல்கிறீர்கள், இன்னக்க துதாஇபுனா, நீங்கள் எங்களிடத்துல நகைச்சுவையாக பேசத்தானே செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நகைச்சுவையாக பேசினாலும் உண்மையைத்தான் பேசுவேன். எவ்வளவு தெளிவா பேசுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வாழ்நாள்ல ஒரு விளையாட்டா கூட பொய் பேசுறது கிடையாது, விளையாட்டாக கூட பொய் பேசியது இல்லை அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பொய் சொல்லி இருக்கிறார்கள் வஹாபிசம் கூறுகிறது. இன்றைய வஹாபிஸ் என்ன சொல்லுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இல்ல, இரண்டு தடவை இல்ல, பல கட்டங்களில் பல தடவைகளாக பொய் பேசியிருக்கிறார்கள் என்று வஹாபிசம் சொல்கிறது என்றால் இது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டியதா இல்லையா? இட்டு கட்டுறதுங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த இட்டு கட்டுற விஷயம் இருக்கு பாருங்க, அது சாதாரண. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல இமாம்கள் ஏன், முஹத்திஸீன்கள் ஏன் பெரிய கடினமான ஒரு சட்டத்தை வகுக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒருத்தன் பொய் பேசிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் தௌபா செய்தாலும் கூட மார்க்கம் சொல்வதற்கான தகுதியை இழந்து விடுகின்றான். கிடையாது, மார்க்கம் சொல்ற தகுதி இல்லை. ஏன் இவ்வளவு கடினமா சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்ன கதிபன் அலைய லைஸ கதிபின் அலா அஹதின், நீங்க என் மீது பொய் சொல்லுவது பிறர் மீது பொய் சொல்வதை போன்று கிடையாது. இன்னைக்கு மக்கள் அடுத்தவன் மீது பொய் சொல்றாங்களா இல்லையா? அவன் ஒரு மனிதன் சொல்லாததை, செய்யாததை, சொன்னதா செய்ததாக அடுத்தவன் மீது பொய் பேசுறது, அந்த மாதிரி என் மீது நீங்க பொய் பேசுறது கிடையாது. இரண்டு ஒன்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன கதிபன் அலைய லைஸ கதிபின் அலா அஹதின் மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைக்கின்றாரோ அவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் பதிவு செய்து கொள்ளட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உலகத்திலே ஒரு மனிதன் மீது ஒருவன் பொய் சொல்கிறானேயானால் நரகத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பதிவு என்பது அங்க கட்டாயம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே ஒரு மனிதன் பொய் பேசுவானேயானால் அவனுக்கு நரகத்தில் குறிப்பிட்ட ஒரு இடம் கட்டாயமாக ஆக்கப்படுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்னு ஒரு கிதாப் இருக்குங்க, ஹதீஸ் கிதாபு. அந்த கிதாபுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தம் ஒரு ஹதீஸ் வருது. ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் பேசிட்டான். இந்த தகவல் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, பஅஸ அலியன் வ ஜுபைர், இரண்டு சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசிய இடத்தில் அனுப்பி வைத்தார்கள். ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு சஹாபிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் மீது பொய் உரைத்தான் பாத்தீங்களா, அவன்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க? இது ஹபா ஃபஇன் அத்ரக்துமாஹு ஃபக்துலாஹு, இருவரும் செல்லுங்கள் அந்த மனிதனிடத்திலே, அந்த நீங்கள் இருவரும் என் மீது பொய் உரைத்தவனை நீங்கள் பிடித்து விட்டால் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் பேசினா அவனுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கா இல்ல? இரண்டாவது, முதல்ல வாழ்றதுக்கு தகுதி இல்ல. சரியத்து சட்ட பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய தீர்ப்பு, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய பகுதிகளிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமைத்த அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர் மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கா இல்லையா என்பது இரண்டாவது. அவர் முதல் வாழ்வதற்கு தகுதி இருக்குதா இல்லையா பார்த்தா வாழ்வதற்கு தகுதி இல்லை. காரணம் என்ன? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் மீது பொய் உரைத்தவனுக்கு மரண தண்டனை நிகழ்த்தினார்கள் என்பது வரலாறு. முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்கிற வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மார்க்கத்தை யாரிடத்திலிருந்து பெறக்கூடாது, யாரிடத்திலிருந்து பெற வேண்டும். பாவிகளிடத்திலிருந்து நிச்சயம் பெறக்கூடாது. பாவி என்றால் யார் என்பதை விளக்கம் தந்தோம். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் உரைக்கக்கூடியவர்களிடமிருந்து பெறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து ஒரு செய்தி சொல்றாங்க. இப்னு உமர் தீனுக்க தீனுக், உமர் ரலியல்லாஹுடைய மகனாரே, உங்கள் மார்க்கம் தான் சத்திய மார்க்கம், நீங்கள் ஏற்றிருக்கின்ற இந்த கொள்கை தூய கொள்கை, சத்திய கொள்கை. இன்னமா ஹுவ லஹ்முக வ தமுக, நீங்கள் ஏற்றிருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே அது உங்கள் இரத்தமாகவும் உங்கள் சதையாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய உடம்புல உள்ள சதையை நம்ம எப்படி பாதுகாப்போம்? நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை நம்ம எப்படி பாதுகாப்போம்? அதுல உடம்புல ஓடுற ரத்தத்துல ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா உடனே சரி செய்யறமா இல்லையா? முழு உடலையும் பாதுகாக்கிறோம்ல, ரத்தத்தை தூய்மைப்படுத்தி நம்ம சதையை பாதுகாப்போமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு உமர் தீனுக்க தீனுக்,
இப்னு உமர் அவர்களே, நீங்கள் ஏற்றிருக்கும் இந்த மார்க்கம் இருக்கிறதே, இதுதான் தூய மார்க்கம், சத்திய மார்க்கம். இன்னமா ஹுவ லஹமுக வ தமுக, அது உங்களுடைய சதையாகவும் உங்களுடைய ரத்தமாகவும் இருக்க வேண்டும். எனவே உங்கள் சதைய, உங்கள் ரத்தத்தை எப்படி பாதுகாப்பீங்க? அத மாதிரி ஃபந்துர் அம்மன் தஅஹுது, நீங்கள் இந்த மார்க்கத்தை யாரிடமிருந்து வாங்குகிறீர்களோ, இந்த மார்க்கத்தை நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறீர்களோ அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். குத் அனில்லதீன இஸ்தகாமு, யார் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்றார்களோ, யார் நல்ல பழக்க வழக்கத்தில் நிலைத்திருக்கின்றார்களோ அது போன்ற நல்லோர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒலா தஅஹுத் அனில்லதீன மாலு, யார் சத்திய பாதையிலிருந்து விலகி விடுகிறார்களோ, யார் வழிகேட்டின் பக்கம் சென்று விடுகிறார்களோ, யார் நல்ல நடத்தை விட்டு விலகி விடுகிறார்களோ, ஒழுக்கத்தை விட்டு விலகி விடுகிறார்களோ அது போன்ற தீயோர்களிடமிருந்து நீங்கள் மார்க்கத்தை எடுத்து விடாதீர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு இந்த வசியத்தை செய்றாங்க. இது அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வசியத் அல்ல, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் தான். குறிப்பிட்ட ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வசியத் தான் அது, உத்தரவு அது. அப்ப நாம் யாரிடமிருந்து மார்க்கத்தை பெற வேண்டும்? நல்லோர்களிடமிருந்து மார்க்கத்தை பெற வேண்டும். நாம் யாரிடமிருந்து மார்க்கத்தை பெறக்கூடாது? தீயோர்களிடமிருந்து மார்க்கத்தை பெறக்கூடாது. ஒழுக்கம் தவறுகளிடமிருந்து மார்க்கத்தை பெறக்கூடாது. சத்திய நெறியிலிருந்து விலகி சென்றவரிடமிருந்து மார்க்கத்தை பெறக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்க மாத்திரமல்ல, சஹாபாக்களோட வசியத் அதுதான். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் இருந்து அங்க உள்ள மக்களுக்கு உபதேசம் செய்றாங்க. உன்துரு மிம்மன் தஅخذون هذا العلم فانما هو الدين. அருமை மக்களே, இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்க ஞானத்தை நீங்கள் யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். எல்லாத்தையும் எடுக்காதீங்க. وانما هو الدين. இந்த மார்க்கத்தில் பெறக்கூடிய இல்மு அனைத்துமே மார்க்கம். எதை சொன்னாலும் அது மார்க்கம். ஒரு ஹலால் என்று சொன்னால் அது மார்க்கம், ஹராம் என்று சொன்னால் அது மார்க்கம், இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று சொன்னால் அது மார்க்கம். எனவே நீங்கள் யாரிடமிருந்து மார்க்கத்தை பெறுகிறீர்கள் என்பதை நன்கு கவனியுங்கள் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிக்கலாம். ஒரு முக்கியமான ஹதீஸ் கிதாபுகள், எல்லாருக்கும் தெரிந்த, பொதுமக்களுக்கும் தெரிந்த ஹதீஸ் கிதாபுகள் நிறைய உண்டு. அதுல ஒண்ணு சஹீஹ் முஸ்லிம். சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரை. அவர் பாட தலைப்புக்குள்ள போக மாட்டாரு. அது முன்னுரை, முகத்தியமா இருக்குமா இல்லையா, முன்னுரை. அந்த முன்னுரையில ஒரு இடத்துல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அது யார் அறிவிக்கிற செய்தி? முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅخذون தீனக்கும். இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅخذون தீனக்கும். இந்த மார்க்க ஞானம் என்பது அதுதான் இந்த தீன். இந்த தீனை நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் மார்க்கத்தை ஞானத்தை வாங்கிறாதீங்க, எல்லாரிடமிருந்து தீனை வாங்கி விடாதீர்கள் என்று பெரும் பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 4 நபர்களிடமிருந்து மார்க்கத்தை வாங்காதீங்க. 4 பேர். லா யூஹதுல் இல்மு அன் அர்பஅத்தின். 4 நபர்களிடமிருந்து மார்க்க ஞானத்தை, மார்க்கத்தை வாங்கக்கூடாது, பெறக்கூடாது. ஒன்னாவது சஃபீஹுன் யுகலினு சஃபஹ, முட்டாள். எடுத்த முதல்ல அதான் சொல்றாங்க. இன்னைக்கு முட்டாள்கள் தான் மார்க்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு மார்க்க மேதைகளா இல்லாதவர்கள், மார்க்கத்தை முறையாக கற்காதவர்கள், வெறுமனே புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படித்து அதுதான் நாங்கள் மார்க்க மேதைகளாக ஆகிவிட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அது இல்மு அல்ல. சஃபீஹுன் யுகலினு சஃபஹ, முதல்ல சொல்றதே அதுதான். சஃபீஹுன் யுகலினு சஃபஹ, பகிரங்கமான முட்டாள். பகிரங்கமான முட்டாள், தனது முட்டாள்தனத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய முட்டாள். தயவு செய்து அவன்கிட்ட மார்க் எடுத்துறாதீங்க. இன்னைக்கு இங்க ஒரு இடையில ஒரு யூடியூப்ல ஒரு இது பார்த்தேன், குத்துபுல் அக்தாப், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த நாட்டுல தான் பிரபலியம், இலங்கை இந்தியாவில கூட அது கிடையாது. குத்துபுல் அக்தாப் ஒரு ஆள் பேசுறாருங்க, இங்க இந்திய இலங்கையில மண்டியிருந்தாங்க. அவங்க எல்லாம் மார்க்க மேதைகளாம், சரிங்களா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றத சொல்றேன். குத்துபுல் அக்தாப் இது பெரும்பாலும் யாருக்கும் சொல்லுவோம்? முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு குத்துபுல் அக்தாப் அப்படின்னு நம்ம அவங்க சொல்லுவோம். இப்ப பொதுமக்கள் நிறைய மக்கள் இருக்கிறீங்க, இது தசூப் சார்ந்த ஒரு கருத்து. எளிமையா எல்லாரும் புரிய மாதிரி சொல்றதா இருந்தா ஒரு எளிமையான ஒரு அர்த்தம் சொல்றேன். குத்துபுக்கு விரிவான அர்த்தம் இருக்குது. நான் எளிமையா எல்லாரும் புரிய மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன். குத்துபு அப்படின்னு சொன்னா தலைவர் ஒரு அர்த்தம் இருக்குங்க, தலைவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வழிமாறுகளுக்கு எல்லாம் தலைவர்,
யாரு? முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு. இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். குத்துபுனா என்ன அர்த்தம்? தலைவர். அது ஒருமை. அக்தாப் என்பது குத்துபுக்கு பன்மை. தலைவர்கள், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு எனக்கு அர்த்தம். நான் எளிமையா எல்லாரும் புரியுற மாதிரி பொருள் செய்யறேன். இதுக்கு விரிவான பல்வேறு விளக்கம் இருக்கு, அதுக்குள்ள நான் போகல. இங்க இருக்க சின்ன பிள்ளையும் புரியணும், அதுக்காக நான் சொல்ல வரேன். குத்துபுல் அக்தாப் என்ன அர்த்தம்? தலைவர்களுக்கெல்லாம் தலைவர். இதானே? குத்துப் என்பது ஒருமை, அக்தாப் என்பது பன்மை. ஒரு ஆள் இதை விமர்சிக்கிறார். எப்படி விமர்சிக்க தெரியுமா? குத்துபுல் அக்தாப் அப்படின்னா கிதாபுகளுக்கெல்லாம் கிதாபு. குத்துபு அதாவது சின்ன வித்தியாசம் தாங்க. இந்த 2 புள்ளி உள்ள காஃப் இருக்கா இல்லையா? 2 புள்ளி உள்ள காஃப், அப்புறம் தா, அப்புறம் பா. இது குத்துபு, தலைவர்னு அர்த்தம். இந்த கிதாபுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது 2 புள்ளி உள்ள காஃப் வராது, கேஃப் வரும். அப்புறம் தா, 2 புள்ளி உள்ள தா வரும், அப்புறம் பா வரும். அது வந்து குத்துபுனா பன்மை, கிதாபு ஒருமை. கிதாப் என்பது ஒருமை, அதுக்கு பன்மை குத்துபு. அது 2 புள்ளி உள்ள காஃப் வராது, கேஃப் வரும், தா வரும், பா வரும். இந்த சின்ன வித்தியாசம். இதுனா வந்து என்ன பாடம்? இந்த எல்கேஜி பாடம். இதுனா மத்த பிள்ளைக்கு நடத்துற பாடங்க இது. கிதாபு என்பது ஒருமை, குத்துபு என்பது பன்மை. கிதாபுகள் அர்த்தம், கிதாபுனா ஒருமை, குத்துபு என்பது பன்மை, கிதாபுகள் அர்த்தம். அவன் என்ன அர்த்தம் வைக்கிறான்? குத்துபுல் அக்தாபு, தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அர்த்தம் வைக்க வேண்டிய இடத்துல கிதாபுகளுக்கெல்லாம் கிதாப், கிதாபுகளுக்கெல்லாம் கிதாப் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்கன்னா இது பகிரங்கமா முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துறதா இல்லையா? 1 நம்பர் மடையன் அப்படி வெளிப்படுத்துறதா இல்லையா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஸஃபீஹுன் யுலினு ஸஃபஹ. 4 நபர்களிடமிருந்து நீங்கள் மார்க்கத்தை பெறாதீர்கள், அவங்க மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர்கள். அதில் 1வது பகிரங்கமாக தன் மடத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவன் மடையன். 2வது ஒரு சாஹிபு பித்அத்தின் யதுஉ இலா ஹவாஹு, பித்அத்துவாதி, தன்னுடைய மனோ இச்சையான கருத்திற்கு, தன் உள்ளத்தில் தோன்றிய கருத்தை மார்க்கம் என்ற பெயரில் பரப்புகின்றார்களே, அது போன்ற மனோ இச்சையான கருத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பித்அத்துவாதி, அவனுடைய கருத்தை நீங்கள் மார்க்கம், அவன் சொன்ன மார்க்கத்தை ஏத்துக்காதீங்க. அடுத்து 3வது சொல்றாங்க, ஓமை யக்திபு ஃபி ஹதீஸின் நாஸ் வ இன் குன்து லா அத்தஹிமுஹு ஃபில் ஹதீஸ். அதாவது மக்கள் பேசுற பேச்சல ஒருத்தன் போய் பேசுறான். ஹதீஸ் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேச்சல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேச்சல போய் சொல்றது அதுக்கு தனி சட்டம். மக்கள் பேசுற பேச்சல ஒருத்தன் போய் பேசுறான். அடுத்தவன் சொல்லாதத சொன்னதா, அடுத்தவன் செய்யாதத செய்ததா, மக்கள் விஷயத்தை ஒருத்தன் போய் பேசுறான்னு வைங்களேன், அவன் கூட மார்க்கம் சொல்ல தகுதியற்றவன். அந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் பேச மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் கூட மக்கள் விஷயத்துல பொய் பேசுவானா இல்லையா? இவன் என்ன மார்க்கம் சொல்ல தகுதி இருக்குது? மார்க்கம் சொல்ல தகுதி இழந்துட்டானே என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. 4வது சொல்லுவாங்க, வ சாலிஹின் ஆபிதின் ஃபாலிலின். அவர் சாலிஹான மனிதர் தான், வணக்கசாலி தான், நல்ல மனிதர் தான். ஆனால் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை உடனுக்குடன் மறந்து விடுகிறார், மறதியாளர். அந்த மாதிரி மறதியாளராக இருக்கக்கூடிய நபரிடமிருந்து நீங்கள் மார்க்கத்தை பெற்று விடாதீர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப நல்ல கவனிங்க, இன்னைக்கு எப்படிப்பட்டவங்க வந்து மார்க்க சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை முறையாக கற்காமல், இந்த பொடிசில இருந்து சிறுசில இருந்து இந்த பெருசுகள் வரைக்கும் முறையாக மார்க்க கல்வியை கத்துக்கல. வெறும் புத்தகத்தை படித்துக் கொண்டு ஆன்லைன்ல, வலைதளங்கள்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல இது போன்ற விஷயங்களை படித்துக் கொண்டு நாங்கள் மார்க்கம் தெரிந்து விட்டோம் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனங்க, மிகப்பெரிய முட்டாள். தர்ஜமா மொழிபெயர்ப்பை எடுத்து வைத்துக் கொண்டு, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வைத்துக் கொண்டு, அல்லது ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வைத்துக் கொண்டு அதை படித்து விட்டு நான் மார்க்க மேதை என்று இன்னைக்கு உலா வராங்க பாருங்க, இன்னைக்கு வீதியில உலா வராங்க பாருங்க. இது பெரிய குற்றங்க, வழிகேடுங்க. ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், பல இடங்கள்ல சொல்றதுதான். அதாவது டாக்டர் படிப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த புத்தகத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு புத்தகத்தை மட்டுமே படிச்சு அவர் டாக்டர் ஆயிட முடியுமா? அப்படி டாக்டர்னு சொன்னா அரசாங்கம் விட்டுருமா? உலகத்தை நான் சொல்றேங்க, எத்தனை படிப்பு இருக்கலாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்றேன். உலகத்துல ஒரு முக்கியமான படிப்பு டாக்டர் படிப்பு. நம்ம உயிர் சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய உடல் உயிர் உறுப்பு சம்பந்தப்பட்டது. அதுக்கான அதை சொல்றேன். ஒரு புத்தகத்தை வாங்கி டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட புத்தகத்தை வாங்கி அதை படிச்சு பார்த்துட்டு அதை மூடி வச்சுட்டு அவர் நான் டாக்டர் அறிவிப்பு செய்யறாரு. நான் திறமையான டாக்டருங்கிறாரு, நான் மருந்து சொல்றேங்கிறாரு, உன் நோய்க்கு நான் காரணம் சொல்றேங்கிறாரு, உனக்கான தீர்வை நான் சொல்றேங்கிறாரு. யாராவது பின்னாடி போவோமா? அவரை மருத்துவராக ஏற்றுக்கொள்வோமா? அவர் சிகிச்சை எடுத்த சிகிச்சை ஏற்றுக்கொள்வோமா? பயப்படுவோமா இல்லையா? ஒண்ணு. இரண்டாவது, ஒரு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுமா?
ஏத்துக்காதுங்க. சரி, மிகப்பெரிய விஷயம் அல்லாஹ்வுடைய வேதம், ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் மாநபி ஸல்லல்லாஹு பொன்மொழி ஹதீஸ்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை அறிவிப்பதற்கு சஹாபாக்கள் நடுங்குவாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஹதீஸ் நன்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த ஹதீஸை அறிவித்து முடித்த பொழுது பயப்படுவாங்க. ஒரு கால ஸல்லல்லாஹு இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், அந்த வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், இதுக்கு நிகரான வார்த்தையில் சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் நடுங்கி வார்த்தைகள் போடுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்ற பெரும் சஹாபாக்கள், பல சஹாபா பெருமக்கள். நீங்கள் நன்கு கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் ஹதீஸுடைய வரலாற்றை பாருங்கள். ஹதீஸை அதிகமாக அறிவித்த சஹாபாக்கள் அப்படின்னு வந்தா அந்த லிஸ்ட்ல யார் வரமாட்டா? அபூபக்கர் சித்திக்ல வரமாட்டாங்க. அதிகம் ஹதீஸ் அறிவித்த சஹாபாக்கள் என்கிற பட்டியலிலே அபூபக்கர் சித்திக்ல வரல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அதிகமாக தொடர்புடையவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அதிகமான தோழமை கொண்டவர்கள். என்ன காரணம்? நடுக்கம், பயம். எப்படி ஹதீஸை சொல்றது? நடுக்கம், பயங்க, பேணுதல், இரையச்சம். இன்னைக்கு பாருங்க, கண்டவன் எல்லாம் ஹதீஸ்ங்கிற பேர்ல, கண்டவன் எல்லாம் ஹதீஸுக்கு விளக்கம் என்கிற பேர்ல, கண்டவன் எல்லாம் இதுதான் மார்க்கம் என்கிற பேர்ல வாயில் வந்ததை எல்லாம் சிந்தனையில் உதித்ததை எல்லாம் என்று சொல்வானேயானால் அது எப்படி நீங்க மார்க்கம் ஏத்துக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, இன்னைக்கு விளங்கிக்கிட்டாங்க, வெறுமனே மொழிபெயர்ப்பு தான். அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மார்க்க அறிஞனாக மாறிவிடலாம் என்று இன்னைக்கு பல புதிய புதிய அறிஞர்கள் தோன்றாங்க. பாத்தீங்களா? மதரசாக்கு செல்லாமல், அரபு கல்லூரிக்கு செல்லாமல் புதிதாக அறிஞர்கள் தோன்றி இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில கருத்து சொல்றாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். என்ன சொல்கிறான் தெரியுமா? லக்கத் மன்னல்லாஹு அலல் மூமினீன் இத் பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா பேருபகாரம் செய்து விட்டான். அல்லாஹ் என்ன பேருபகாரம் செஞ்சா? பெரிய நியாமத்து செஞ்சிட்டான் அல்லாஹ். அல்லாஹ் மூமின்களுக்கு என்ன நியாமத்து செய்தான்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். அத அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். இந்த உம்மத்தில மனித இனத்திலிருந்தே அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பினான். இந்த உம்மத்தில மனித இனத்திலிருந்தே நல்ல தூய்மையான வம்சத்திலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கான தூதரை அனுப்பினான். ஒண்ணு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த தூதர் என்ன செய்வார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. தன்னுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள். குர்ஆன் இறங்குதா இல்லையா? குர்ஆன் இறங்கின உடனே எனக்கு இந்த குர்ஆன் இறங்குன்னு ஓதி காண்பிப்பாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வ யுஸக்கீஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்துகளை தூய்மைப்படுத்துவார்கள். தூய்மைப்படுத்துறதுன்னா என்ன? பாவக்கரைகளை விட்டு தூய்மைப்படுத்துறது. பல விளக்கம் நான் சுருக்கமா விளங்குற மாதிரி சொல்றேன். இது நல்லது, இது கெட்டது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இது பெரிய பாவம், இது சின்ன பாவம், எந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று பாவத்தில் இருந்து பாதுகாத்து பாவக்கரைகளை விட்டும் இந்த உம்மத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வேலை. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓ அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த தூதர் இந்த உம்மத்திற்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள். நல்ல கவனிங்க, ஹிக்மத் என்கிற நுட்பமான ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். முதல்ல என்ன சொன்னா? குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓ அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள், ஹிக்மத் என்கிற நுட்பமான ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ரெண்டு வந்துருச்சா? இப்ப நீங்க நல்ல கவனிங்க, குர்ஆனை ஓதி காண்பிக்கிறாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மொழி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மொழி அரபி. நபி அரபி தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் எந்த மொழி? அரபு மொழி. சஹாபாக்கள் எந்த மொழி? அரபு மொழி. அரபு மொழி தானே? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காண்பிக்கிறாங்க. ஓதி காண்பிக்கும் போது அரபுல தானே இருக்கு. அவங்களுக்கு புரியுமா புரியாதா? புரியுது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு, இது வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகம் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு நேரடி காட்டக்கூடியது. அர்த்தம் ஒண்ணு புரிஞ்சுட்டே வருதா? அது அரபு மக்கள் தானே, குர்ஆன் அரபி தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அரபி தானே, சஹாபா பெருமக்கள் அரபி தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிட்டு மட்டும் போனாங்களா அல்லது குர்ஆனுடைய ஞானத்தை கற்றும் கொடுத்தார்களா? கவனிக்க வேண்டியது சொல்ல வரேன். இப்போ குர்ஆன் இருக்குது, தர்ஜமா மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு எடுத்து பார்க்கிறாரு, படிக்கிறாரு. இதுக்கு பேரு திலாவத்து, படிக்கிறது. பேரு படிக்கிறது. ஒவ்வொன்றையும் எப்படி புரிகிறது?
ஒவ்வொரு வசனத்தினுடைய உட்கருத்து என்ன, இந்த வசனம் எந்த கருத்தை எல்லாம் சொல்கிறது, இந்த வார்த்தையில் என்னென்ன சட்டங்கள் எடுக்க முடியும், இந்த வார்த்தையில் என்னென்ன சட்டங்கள் எடுக்க முடியும் என்கிற கருத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இல்மு. அந்த இல்மு எப்படி வரும்? முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு விஷயம். முறையாக ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்க வேண்டும், இரண்டாவது முறையாக அதை ஒரு ஆசிரியரிடமிருந்து கற்றுப் பெற வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறான், "வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிட்டு மட்டும் போகல, அதை சஹாபா பெருமக்களுக்கு குர்ஆனுடைய இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள். நுட்பமான ஞானங்கள், குர்ஆனை எப்படி புரிவது, அதிலிருந்து சட்டங்கள் எப்படி எடுப்பது போன்ற நுட்பமான ஞானங்களை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த மார்க்க ஞானத்தை யாரிடமிருந்து பெற வேண்டும்? முறையாக ஒரு ஆசிரியரிடமிருந்து கற்று அதன் மூலம் பெற்றோரிடமிருந்து பெற வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் இல்மு பித்தஅல்லும், இன்னமல் இல்மு பித்தஅல்லும். மார்க்க ஞானம் என்பது அது படித்து வருவதல்ல, முறையாக ஆசிரியரிடமிருந்து கற்பதின் மூலமாக வருவது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் புகார்ல இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. பல்வேறு கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, பல்வேறு கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான விளங்கிக்கங்க, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட தலைவர்களை, எப்படிப்பட்ட இமாம்களை நம்ம பெற்றிருக்கின்றோம். இன்னைக்குள்ள சமூகம், இன்னைக்குள்ள தலைமுறை எதை நோக்கி ஓடுகிறது, எதை புறக்கணிக்கிறது? அதாவது தேன் இருக்கு, விஷம் இருக்குங்க. தேன் இருக்கு, விஷம் இருக்குது. விளங்குச்சுங்களா? தேனை தேர்வு செய்யாம விஷத்தை தேர்வு செஞ்சா உயிருக்கு ஆபத்து. அப்படிதானே? தேனை தேர்வு செய்யாம விஷத்தை தேர்வு செய்யறவன் முட்டாள். அதுதானே? நம்ம இமாம்கள், நாற்பெரும் இமாம்களை புறக்கணித்து விட்டு இன்று தோன்றிய வழிகேடர்களை ஒருவன் பின்பற்றி செல்வானையானால் அதை விட உலகத்துல முட்டாத்தனம் ஒண்ணு இல்லைங்க. முட்டாத்தனம் ஒண்ணு கிடையாது. ஒண்ணு விளங்கிக்கங்க, இன்னைக்கு ஹதீஸ் இருக்குதா இல்லையா? ஹதீஸ்கள் இருக்குல்லாங்க, அதுக்கு சனது இருக்குதா? சங்கிலி தொடர். உதாரணமா இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். சஹீஹ் புகார்ல முத ஹதீஸ் என்னது? சஹீஹ் புகார்ல முத ஹதீஸ் என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிம்ரிஇ மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. இதான் முத ஹதீஸ். நான் முழு ஹதீஸுக்கு முழு விவரம் செய்யல, டைம் இல்ல. நான் சுருக்கமா சொல்றேன். அமல்கள் அனைத்துமே எண்ணங்களை கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படும், நியத்தை வச்சுதான் அமல் ஏற்றுக்கப்படும் என்று தொடங்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறார். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி எப்படி அறிவிக்கிறாரு? அவருடைய உஸ்தாத் யாரு, அவருக்கு யார் அறிவித்தா, அவருக்கு யார் அறிவித்தா, எப்படி நபி வரைக்கும் போகும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஹுமைதி தான் இமாம் புகாரிக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ், அவங்களுடைய உஸ்தாத் யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய உஸ்தாத் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்-தைமி ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய உஸ்தாத் அல்கமத் இப்னு வக்காஸ் அல்-லைசி ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய உஸ்தாத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய உஸ்தாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துருச்சா சங்கிலி தொடர்? வருதா? ஒரு ஹதீஸுக்கு சங்கிலி தொடர் இருக்குதா இல்லையா? ஒரு ஹதீஸுக்கு எப்படி சங்கிலி தொடர் இருக்கின்றதோ அதே மாதிரி ஃபிக்ஹ் ஞானத்திற்கும் சங்கிலி தொடர் உண்டு, மார்க்க ஞானத்திற்கும் சங்கிலி தொடர் உண்டு. குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆய்வு செய்கின்ற ஆய்வு திறன், ஃபிக்ஹ் ஞானம், அந்த ஆய்வு திறன் இருக்கின்ற பொழுதுதான் இது ஹலால் இது ஹராம் என்று சட்டங்கள் வகுத்து சொல்ல முடியும். நம் இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமிருந்து அவருடைய மாணவர்கள் வரை எல்லோருமே குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டங்கள் வகுத்து சட்ட நூல்களை தந்திருக்கின்றார்களே. உதாரணத்துக்கு ஒரு நூலை சொல்கின்றேன். உதாரணத்துக்கு ஒரு நூல், மதரசாக்கள்ல ஆண்களுக்கு ஆலிம்களாக உருவாக்கி தரக்கூடிய அரபு கல்லூரிகளில 6 ஜும்ரா 7 ஜும்ரா போன்ற ஷரஹுல் மஹல்லி உண்டுதானே? ஷரஹுல் மஹல்லின்னு ஒரு கிதாப் இருக்குங்க, ஷரஹுல் மஹல்லி. அந்த கிதாப் வந்து நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம் சொல்றேன். ஷரஹுல் மஹல்லின்னு ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ், ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த கிதாப் வந்து வெறுமனே கிதாப் அல்ல, ஒரு நூலுக்கு விளக்க உரை. அது எந்த நூலுக்கு விளக்க உரை? மின்ஹாஜு தாலிபீன் அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலுக்கு விளக்க உரை. மின்ஹாஜு தாலிபீன் என்ற நூலை எழுதினவர் யாரு? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். சரி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் எழுதினாரே, அதுவாவது எப்படிப்பட்ட நூல்? இன்னொரு நூலை தழுவி எழுதின நூல். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் எழுதினார்லாங்க, அது எதில இருந்து எழுதுறாரு? இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு பேர் முஹர்ரர். அந்த நூலுக்கு பேரு முஹர்ரர்.
இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாரு. அது ரொம்ப விரிவா இருக்குது. அது அழகா சுருக்கி அந்த கருத்தை சிதையாம சுருக்கி ஒரு நூல் எழுதுற இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். அதுதான் மின்ஹாஜ்னு பேர் வருது. அந்த மின்ஹாஜு தாலிபி நூல் இருக்கா இல்லையா, அது சுருக்கி எழுதப்பட்ட பொழுது பல இடங்கள்ல விளக்கவுரை தேவைப்படுது. அந்த விளக்கவுரை எழுதினதுதான் ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மஹல்லி. இப்ப அதத்தான் ஷரஹுல் மஹல்லின்னு பேர் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் ஓதிட்டு இருப்பாங்க 7 ஜும்ரால 6 ஜும்ரால. நான் என்ன சொல்ல வரேங்க அப்படிங்க, இப்ப ஜலாலுத்தீன் மஹல்லி இருக்கிறாரா, ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் மேதை. அவர் எழுதாத நூலே கிடையாது. அவர் கை வைக்காத துறையே கிடையாது. எல்லா துறையிலையும் கை வச்சிருப்பார் ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ். இந்த ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறாரு, இவருடைய உஸ்தாத் யார் தெரியுமா? நான் சங்கிலி தொடர் சொல்றேன். ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபிக்ஹ் ஞானத்தை யாரிடமிருந்து பெற்றார்? குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்லக்கூடிய அந்த நிபுணத்துவம், அந்த நிபுணத்துவத்தை ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ் யாரிடமிருந்து பெறுகிறார்? அகதல் ஃபிக்ஹ் என்கிற ஞானத்தை ஜலாலுத்தீன் மஹல்லி பெறுகிறார். யாரிடமிருந்து? அப்துர் ரஹீம் அல் இராக்கி ரஹ்மத்துல்லாஹ். அப்துர் ரஹீம் அல் இராக்கி இருக்கிறாரே, அவர் யாரிடமிருந்து பெறுகிறார்? அவருடைய உஸ்தாத் யாரு? அலாவுத்தீன் அல் அத்தார் ரஹ்மத்துல்லாஹ். அலாவுத்தீன் அல் அத்தார் ரஹ்மத்துல்லாஹ் உஸ்தாத் யாரு? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய உஸ்தாத் யாரு? இமாம் கமால் சல்லார் ரஹ்மத்துல்லாஹ். கமால் சல்லார் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய உஸ்தாத் யாரு? முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய உஸ்தாத் யாரு? அப்துல் கஃபார் அல் கஸ்வீனி ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய உஸ்தாத் இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய உஸ்தாத் முஹம்மது அபுல் ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய உஸ்தாத் முஹம்மது இப்னு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய உஸ்தாத் முஹம்மது இப்னு முஹம்மது அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய உஸ்தாது இமாமுல் ஹரமைன் அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹ். அவர்களுடைய உஸ்தாது அவருடைய தந்தை, பெற்றெடுத்த தந்தை இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய உஸ்தாது அபூபக்கர் அல் கஃபால் மர்வசி ரஹ்மத்துல்லாஹ். அவர்களின் உஸ்தாது அபூ ஸைத் அல் மர்வசி ரஹ்மத்துல்லாஹ். அவர்களின் உஸ்தாது இப்னு சுரைத் ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய உஸ்தாது அபூ ஸஈத் அல் அன்மாத்தி ரஹ்மத்துல்லாஹ். அவர்களுடைய உஸ்தாது இமாம் முஸனி ரஹ்மத்துல்லாஹ். அவர்களின் உஸ்தாது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். சங்கிலி தொடர் போதா? ஜலாலுத்தீன் மஹல்லி கடைசியா நம்ம மதரசாக்களிலே 6 ஜும்ரா 7 ஜும்ரா ஆலிம்களுடைய அரபு கல்லூரிகள் நடத்தப்படக்கூடிய மதரசாக்களில் உள்ள அந்த கிதாபில் இருந்து நான் சங்கிலி தொடர் சொல்றேன். ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ் இருந்து சங்கிலி தொடர் சொல்றேன். இமாம் ஷாஃபிட்ட போயிட்டா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உஸ்தாத் யாரு? 3 ரூட் பிரிக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உஸ்தாத 3 ரூட்டா பிரிக்கலாம், நபி வரைக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உஸ்தாத் யாரு? முஸ்லிம் இப்னு காலித் அஸ்-ஸஞ்சி ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் உஸ்தாத் இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் உஸ்தாத் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹ். அவர்களின் உஸ்தாத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சஹாபி. அவர்களின் உஸ்தாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போயிருச்சா? ஜலாலுத்தீன் மஹல்லிட்ட ஆரம்பிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கிலி தொடர் எங்களுக்கு இருக்கு, நமக்கு இருக்குது. நம்ம பாரம்பரியத்தை சொல்றேன். ஃபிக்ஹ் ஞானத்தை யாரிடமிருந்து பெற்றார்கள்? குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்லக்கூடிய நிபுணத்துவத்தை நம் அறிஞர்கள் யாரிடமிருந்து பெற்றார்கள்? இங்க இன்னொன்னு கவனிக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய உஸ்தாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே? அதே மாதிரி இப்னு அப்பாஸ் நம்ம இன்னொரு உஸ்தாத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு உஸ்தாத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு உஸ்தாத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, எல்லாமே சஹாபாக்கள். இவங்க எல்லா சஹாபாக்களும் உஸ்தாத் யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கிலி தொடர் சொல்றேன். அதே ஷாஃபி இமாமுக்கு இன்னொரு உஸ்தாத் இருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுடைய உஸ்தாத் அம்ர் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ். முஹத்திஸ்கள், ஹதீஸ்களை வல்லுனர்கள். அம்ர் இப்னு தீனார் இருக்கார். அவருடைய உஸ்தாத் இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 சஹாபாக்கள். அவங்களுடைய உஸ்தாத் யாருங்க? சஹாபாக்கள் உஸ்தாத் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஷாஃபி இமாமுக்கு 3வது ரூட் சொல்றேன். அதே ஷாஃபி இமாமுக்கு 3வது ரூட் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மாலிக் இமாமுடைய உஸ்தாத் யாரு? ரபியா ரஹ்மத்துல்லாஹ். ரபியா ரஹ்மத்தோட உஸ்தாத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் சஹாபிங்க. அனஸ் ரலியல்லாஹு உஸ்தாத் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எந்த ரூட்ல போனாலும் எங்க போய் நிக்குது? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஷாஃபி இமாமுக்கு மாலிக் இமாம் உஸ்தாத் தானே? மாலிக் இமாமுக்கு இன்னொரு உஸ்தாத் யாரு? நாஃபி ரஹ்மத்துல்லாஹ். நாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய உஸ்தாத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்னு உமர் உஸ்தாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஷாஃபி இமாமுக்கு 3 உஸ்தாத் சொல்லிட்டேன். ஒன்னு முஸ்லிம் இப்னு காலித் அஸ்-ஸஞ்சி, இன்னொன்று சுஃபியான் இப்னு உயைனா, இன்னொன்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். இந்த 3 இமாம்களின் வழியாகவும் ஷாஃபி இமாமுக்கு ரூட் எங்க போய் முடியுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முடியுதுங்க. சரி, இப்ப வாங்க விஷயத்துக்கு வாங்க. மார்க்கம் சொல்ல தகுதியானவர்கள் யார்?
இந்த மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் யார்? நான் ஒரே ஒரு இமாமை பத்தி பேசிட்டு இருக்கேன், ஷாஃபி இமாமை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். 4 இமாம்களுக்குமே சங்கிலி தொடர் உண்டு. 4 இமாம்களுக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சங்கிலி தொடர் உண்டு. நான் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்ல. ஷாஃபி என்கிற அடிப்படையில ஷாஃபி இமாமை மட்டும் மையமாக வைத்து அவங்களுடைய மாணவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நாம் அதற்கான விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் நல்ல கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்மின் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் மார்க்க ஞானமின்றி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவானோ அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். முறையாக மார்க்க ஞானத்தை கத்துக்கல, முறையாக கற்றுக்கொள்ளாமல் ஆளுக்கால் குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸுக்கு விளக்கம் என்று போனால் அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் இமாம்கள் யார்? நம் இமாம்கள் யார்? முறையாக மார்க்க ஞானத்தை யாரிடமிருந்து கற்க வேண்டுமோ அவர்களிடமிருந்து கற்று அதன் வழியாக நமக்கு மார்க்கம் வந்திருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு இதை புறந்தள்ளிட்டு மார்க்கத்தை முறையாக கற்காத வழிகேடர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றல் என்னங்க ஆகும்? கொஞ்சம் யோசியுங்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, கியாமத்தினோட அடையாளங்கள் நிறைய உண்டு. கியாமத்தினோட அடையாளங்கள் நிறைய உண்டு. இஹதாஹுன்ன, அதில் ஒன்று என்ன தெரியுமா? யுல்தமஸல் இல்மு இன்தல் அஸாகிர், மட்டமானவர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை பெறுவது, மார்க்க ஞானத்தை பெறுவது, அது கியாமத்தின் அடையாளம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நீ எடுத்துக்கொள்ளுங்கள், ஷாஃபி இமாமை எடுத்துக்கொள்ளுங்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக்கொள்ளுங்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்கொள்ளுங்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை, பரிசுத்த தன்மையை நீங்கள் படித்து பாருங்கள். இன்றும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் எந்த திசைக்கு நீங்கள் சென்றாலும் இந்த 4 இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறை இன்றும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். ஒரு இடத்துல குறை சொல்ல முடியுமா பாருங்க. இறையச்சத்தின் உச்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்களோ அதன் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அந்த நாள் பெரும் இமாம்கள். இன்னைக்கு யார் இன்னைக்கு ஒரு சமூகத்தை கட்டமைத்து நாங்கள் தான் மார்க்கத்தை சொல்கிறோம், நாங்கள் தான் சொர்க்கத்தின் வழியை காட்டுகின்றோம், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ நரகத்தின் வழியை காட்டுகின்றது, இவர்கள் நரகவாசிகள் என்று இன்னைக்கு தோன்றியவர்கள் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை வரலாற நம்ம எடுத்து பார்க்க தேவையில்லை. மாறி மாறி பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்குள்ள, அதை மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு யூடியூப்ல போய் பார்க்கலாம். நமக்கு அது பேச முடியாதுங்க, அவ்வளவு அசிங்கம். நம்ம என்னத்தை போட்டு பேச, அவங்கள பத்தி அவங்களே பேசுறாங்க. எனக்கு யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இவன் அவன் வாழ்க்கை வரலாறு பேசுவான், அவன் இவன் வாழ்க்கை வரலாறு பேசுவான். அதை நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளவுதான், அவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சயத்தி அலன்னாசி சினூன். மக்கள்கிட்ட சில காலங்கள் வரும். கியாமத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்கள்கிட்ட ஒரு காலம் வரும். அந்த காலத்துல யுஸத்தகு ஃபீஹால் காதிப், பொய்யன் எல்லாம் உண்மையாளனாக ஆக்கப்படுவான். இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. பொய்யன் எல்லாம் உண்மையாளனாக ஆக்கப்படுவான். ஓ யுகல்லபு ஃபீஹா சாதிகு, உண்மையாளர்களை எல்லாம் பொய்யன் என்று மக்கள் பேசுவார்கள். பொய்யனை உண்மையாளன் சொல்லுவாங்க, உண்மையாளனை பொய்யன் என்று பேசுவார்கள். ஓ யுஹப்பனு ஃபீஹால் அமீன் ஓ யூதமனு ஃபீஹால் காயின். கியாமத்துடைய அடையாளத்தை பத்தி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த கியாமத்து நாளிலே நம்பிக்கையாளர்களை நம்பிக்கை மோசடியாளர் என்று சொல்லப்படும், மோசடியாளனை நம்பிக்கையாளர் என்று சொல்லப்படும். தலைகீழ மாறிடும். அன்றைய காலகட்டத்திலே ருவைபிலாக்கள் எல்லாம் மார்க்கம் பேசுவார்கள், ருவைபிலாக்கள் எல்லாம் மார்க்கம் பேசுவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூல் அல்லாஹ், உமர் ருவைபிலா, ருவைபிலா என்றால் யார்? எங்களுக்கு அதுக்கு அர்த்தம் புரியலையே. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ருவைபிலாக்கள் மார்க்கம் பேசுவார்கள் என்று சொல்கிறீர்களே, ருவைபிலாக்கள் என்றால் யார்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸஃபீஹு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா. அஸ்ஸஃபீஹ் முட்டாள்கள். ருவைபிலானா யாரு? முட்டாள்கள். அவர்கள் மக்களுடைய விஷயங்களிலே மார்க்க சட்டங்கள் பேசுவார்கள். அப்ப ருவைபிலானா யாரு? ஒரு ஹதீஸில் வருகிறது முட்டாள். நான் சொல்ற ஹதீஸ் ஹாக்கிம்ல வருகிறது, முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, முட்டாள்கள் என்று விளக்கம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஃபுவைசிகு. ருவைபிலானா யாரு? அல் ஃபுவைசிகு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா. ஃபுவைசிகுனா பாசிக்குகள் அர்த்தம். பாசிக்குகள், பாவிகள் மார்க்கம் குறித்து பேசுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் முஸ்னத் அபி அலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தாஃபிகு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா. அத்தாஃபிகு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா. மட்டமானவர்கள் மார்க்கம் பேசுவார்கள், மட்டமானவர்கள். இன்னைக்கு நான் சொல்ற அத்தனை அடையாளத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம், இந்த அத்தனை அடையாளத்தையுமே இன்னைக்கு நாங்க தான் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுறோம்னு சொல்றாங்க பாருங்க.
அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பாருங்க. அந்த ரெண்டை நீங்க எடுத்து வச்சு பாருங்க, நீங்க முடிவு பண்ணுவீங்க. இவன் அவனை பேசுறது, அவன் இவனை பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறாங்களா? அதை நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்களே முடிவு செய்வீர்கள். பெருமான யார் சொன்ன, யார சொன்னாங்க? முட்டாள்கள் சொன்னாங்களா இல்லையா? குத்துபுல் அக்தாப் எடுங்க உதாரணத்துக்கு குத்துபுல் அக்தாப். அடே, தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்கள் இடத்துல அப்படி நேர் மாற்றமா என்னென்ன புரியாம கிதாபுகளுக்கெல்லாம் கிதாப், நடமாடும் பல்கலைக்கழகம், அர்த்தம் மினி லேப்டாப். ஆமா, மினி லேப்டாப், நடமாடும் பல்கலைக்கழகம், கிதாபுகளுக்கெல்லாம் கிதாபு, அப்படி எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் மார்க்கம் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஸ்ஸஃபீஹு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா. முட்டாள்கள், மடையர்கள், அதாவது பாவிகள், பெரும்பாவிகள், அதே போல மட்டமானவர்கள் மார்க்கம் குறித்து அவர்கள் பேசுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. கியாமத்தோட அடையாளமாக என்ன சொல்ல வராங்க? இது போன்றவர்களிடமிருந்து மார்க்கத்தை பெறக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னைக்கு ஹதீஸ்ல வருதுங்க, புகாரி எடுத்து பாருங்க, முஸ்லிம் எடுத்து பாருங்க, அதுல ஒரு ஹதீஸ் வரும். கியாமத் நாள் நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மார்க்க ஞானங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும், அல்லாஹ் கைப்பற்றிடுவான். இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே மார்க்க ஞானத்தை முற்றிலுமாக அடியாரிடமிருந்து மொத்தமா எடுத்துட மாட்டான். ஒரு அறிஞர் இருக்காரு, டக்குன்னு கல்வில இருந்து அவளை இல்ம எடுக்கிறது, அப்படி எல்லாம் எடுக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அறிஞர்கள் பெருமக்களை அல்லாஹ் உயிரோட அவன் உயிரை கைப்பற்றான். அறிஞர் பெருமக்கள் உயிரை கைப்பற்றான இல்லையா, அவர்கள் மரணித்து போறதுனால அவங்களோட சேர்ந்து இல்மும் போயிரும். அப்படி அல்லாஹ் இல்மை கைப்பற்றுவான். கடைசியில் இந்த உலகத்துல அறிஞர்கள் போக 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 உலகத்துல யார் மிஞ்சி நிப்பா? முட்டாள்கள் மிஞ்சி நிப்பாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கடைசியில் என்ன நடக்கும்? இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலா. கடைசியிலே மக்கள் முட்டாள்களை, மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். தலைவர் எதுக்கு தலைவர்? மார்க்கத்தை சொல்றதுக்கு தலைவர். ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு தலைவர்களா இருப்பாங்க, அவங்க வந்து சட்டம் சொல்லுவாங்க, இவங்க தலைவரை தேர்வு செஞ்சிருவாங்க. நம்ம ஷாஃபி இமாம தேர்வு செஞ்சா இமாம பின்பற்ற கூடாது, வழிகேடு. நம்ம அபூ ஹனீஃபா இமாம் பின்பற்றினா அபூ ஹனீஃபா இமாம் பின்பற்ற கூடாது, வழிகேடு. மாலிக் இமாம பின்பற்றினா பின்பற்ற கூடாது, வழிகேடு. அகமது இமாம பின்பற்றினா பின்பற்ற கூடாது, வழிகேடு. ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருவான், அவர் தலைவரை பின்பற்றினா சொர்க்கம். அவர் தலைவரை பின்பற்றினா, அடே நாங்க என்ன சொல்றோம்? ஷாஃபி இமாம பின்பற்றினா என்ன அர்த்தம்? ஷாஃபி இமாம் சொந்தமா கருத்து சொல்வார், அதை பின்பற்றாத அர்த்தமா? குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ந்து ஷாஃபி இமாம் சட்டம் சொல்கிறார், அந்த சட்டத்தை நாங்க பின்பற்றுகிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்கிறார், அந்த சட்டத்தை ஹனஃபியாக்கள் பின்பற்றுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்கிறார், மாலிகியாக்கள் பின்பற்றுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்கிறார், ஹம்பலியாக்கள் பின்பற்றுகிறார்கள். ஆக எல்லோருமே அவங்க இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்கிறார்களா, அதை பின்பற்றுறாங்க. நான் ஷாஃபி இமாமை பின்பற்றேன், எதை பின்பற்றேன்? அவர் சொல்லி தந்த, ஆராய்ந்து சொல்லி தந்த சட்டத்தை. நான் அவர் சொன்னதை பின்பற்றதுனால நான் ஷாஃபிஈ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷாஃபி இமாம் ஆராய்ந்து சொன்ன சட்டத்தை நான் பின்பற்றுபவன். ஒரு ஹனஃபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஹனஃபி இமாம், அபூ ஹனீஃபா இமாம் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து என்ன சட்டத்தை சொல்கிறாரோ அதை நான் பின்பற்றுகிறேன். ஹனஃபி இமாம் அவர்கள் ஆராய்ந்து சொன்ன சட்டத்தை பின்பற்றுபவன், அதான் அர்த்தம். இவன் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சுட்டாங்க, குர்ஆனுக்கு தூர போட்டாங்க, ஷாஃபி இமாம் சொந்தமா சொல்ற கருத்தை பின்பற்றி போறாரு. இது பொய்யா இல்லையா? ஏன்னா இவன் நபி மேலே போய் பேசுறவன், ஒன்னு. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தெளிவா சொல்றோம், யார் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்களோ அவர்களைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம். ஒண்ணு இது கூடாது, நரகம் சொல்றான் பாருங்க, அவன் என்ன பண்றான்? அவன் அதே தான் பண்றான். என்ன வித்தியாசம்? அவங்க நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்ம யாரை பின்பற்றுகிறோமோ அவங்க இமாம் அப்படின்னு சொல்லி பின்பற்றோம். அவன் என்ன சொல்றான்? தலைவர், இயக்க தலைவர். சரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றானே, நம்ம அரபியில இமாம்னா தலைவர் அர்த்தம், இமாம் இருக்காங்க, அதுக்கு தமிழ்ல சொல்றோம் தலைவர் அர்த்தம் இருக்குங்க. இப்ப நம்ம அரபியில இமாமை பின்பற்றுகிறோம் சொல்றோம், அவன் அரபியத்துக்கு தூர போட்டுட்டு தலைவர், இயக்க தலைவரை பின்பற்றுகிறோம். அட பாவி, அது அப்படி அரபியில சொன்ன இமாம்டா. நான் இயக்க தலைவர் சொல்றியா இல்லையா, தலைவர் சொல்றியா இல்லையா, அந்த தலைவர் தூக்கி போட்டு அரபியில சொல்லி இமாமு. சரி, இப்ப இமாம் வந்துருச்சா, அவனும் இமாம பின்பற்றான், நானும் இமாம் பின்பற்றோம். இப்ப இந்தியா எடுத்துக்கிட்ட டிஎன்டிகே, அப்ப அவன் தனக்கு லேபிள் டிஎன்டிஜேன்னு போட்டுக்கிறான். இப்ப நம்ம ஷாஃபின் போட்ட, எப்படி ஷாஃபின் போட்ட? நபி காலத்துல ஷாஃபி கேட்கறானே இல்லையா? நாம எதுக்கு சொல்றோம்? ஷாஃபி இமாமும் ஆராய்ந்து சொன்ன சட்டத்தை நான் எடுத்திருக்கப்பா, அதை பின்பற்றமா நான் அடையாளப்படுத்த ஷாஃபி, அது கூட சொன்னா இல்லையா? இப்ப அவன் தனக்கு டிஎன்டிஜேன்னு ஒரு குத்து குத்துறான். எந்த அளவுக்கு குத்துறான்? பைக்ல நான் ஒட்டி வைக்கிறான் டிஎன்டிஜே. எந்த அளவுக்கு குத்துறான்? கார்ல நான் ஒட்டி வைக்கிறான் டிஎன்டிஜே.
எந்த அளவுக்கு குத்துறான் வீட்டு வாசல்ல ஒட்டி வைக்கிறான் டிஎன்டிஜே, இங்க எஸ்எல்டிஜே, அவ்வளவுதான். அது டிஎன்டிஜே, இது எஸ்எல்டிஜே, வித்தியாசம் அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. அங்க உள்ள சரக்கு தான் இங்க, இங்க உள்ள சரக்கு தான் அங்க. சரியா? சரி, நம்ம வீட்டுல ஷாப்பிங் ஓட்டிட்டு இருக்க மாட்டோம், நம்ம பைக்ல ஷாப்பிங் ஓட்டிட்டு இருக்க மாட்டோம், நம்ம கார்ல ஷாப்பிங் ஓட்டிட்டு இருக்க மாட்டோம். இதையெல்லாம் செய்யல, நான் ஷாப்பிங் நாவால சொல்றேன், இதையெல்லாம் ஹராம் என்று சொல்லி தூக்கி எறிந்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க கேட்டா, அவன் தன்னை டிஎன்டிஜே முத்திர குத்திக்கிறான், தனக்கு எஸ்எல்டிஜே முத்திர குத்திக்கிறான், என்னென்னமோ டிஜே முத்திர குத்திக்கிறான். முத்திர குத்தியது மட்டும் இல்லாம வாகனங்களிலும் முத்திர குத்துறான், வீடுகளிலும் முத்திர குத்துறான். சரியா? இவன் நம்ம பார்த்து சொல்லலாமா கேக்குறேன். சரி, விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சின்ன வித்தியாசம் தான். நான் ஷாப்பிங் சொல்றான், அவன் டிஎன்டிஜே சொல்றான். நம்ம ஷாப்பிங் சொல்றான், எஸ்எல்டிஜே சொல்றான். இத வித்தியாசம். அடுத்து என்ன? நான் இமாமை பின்பற்றுகிறேன்னு சொல்றேன், அவன் இயக்க தலைவருங்கிறான். அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. எங்க இயக்க தலைவர் கையை ஆட்ட சொன்னா ஆட்டுவோம், எங்க இயக்க தலைவர் நெஞ்சில கை வச்சுனா நெஞ்சில கை வைப்போம், எங்க இயக்க தலைவர் தராவி கூடாதுன்னா தராவி கூடாதும்போம், எங்க இயக்கத்துல வந்து அதிசயம் மறுனா மறுத்துருவோம், எங்க இயக்கத்துல வந்து அதிசயம் ஏத்துக்கணும் ஏத்துக்குவோம். அதுதானே நடந்துட்டு இருக்குது, அதுதான் நடக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கான தலைவர் யாரை எடுத்துக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸ் ஆரன் சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட தலைவர் யாரை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் சொல்ல தகுதியானவர்கள். இது உலகமே ஏற்றுக்கொண்டது. நாம் யாரை எடுத்திருக்கிறோம்? மார்க்கம் சொல்ல தகுதியானவர்களை இமாமாக எடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு கூட்டம் எடுக்குது, இயக்க தலைவர் என்கிற பெயர்ல, அரபியில் சொன்ன இமாம், இயக்க தலைவர் எடுக்கிறாங்களே, தனக்கு ஒரு முத்திர குத்துறாங்களே, இவர்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக் கொள்கிறார்களே, ஆனால் அவங்க ஆட்கள்கிட்ட போய் கேட்டோம் சொன்னா, எப்ப இவன் தகுதி இல்லப்பா, அதான் விஷயம். நாங்க நம்ம மேடை போட்டு சொல்ல தேவையில்லை, அவன் மார்க்க சொல்ல தகுதி இல்ல, நம்ம சொல்ல தேவையில்லை. அவனுக்கு கூட பயணித்தவனே கூட்டு வச்சுக்கிட்டு, எப்ப இவன் மார்க்கம் சொல்ல தகுதியா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்தினுடைய அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா, உலகத்துல அறிஞர்கள் பெயர்றாங்க, முட்டாள்கள் நிறைந்திருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? முட்டாள்களை இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலா, முட்டாள்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள். அவனுக்கு தான் இல்மே கிடையாது, அவனுக்கு தான் மார்க்க ஞானமே கிடையாது. அவன் மொழிபெயர்ப்பு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், தர்ஜமா வச்சுக்கிட்டு, மொழிபெயர்ப்பு வச்சுக்கிட்டு, இணையதளத்தை வச்சுக்கிட்டு, பேஸ்புக் வச்சுக்கிட்டு, வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு, இல்மு இல்லையே. அப்ப மார்க்க ஞானம் இல்லாமல் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். தீர்ப்பு வழங்க என்ன நடக்கும்? தானும் கெடுவார்கள், பிறரையும் கெடுப்பார்கள். தானும் கெட்டு போயிருவான், நேர்வழியில் இருக்க மாட்டான், பிறரையும் கெடுத்து விடுவார்கள், நேர்வழியில் இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கியாமத்தில் அடையாளமாக யாரை சொல்கிறார்கள்? மார்க்க தகுதி என்ன? மார்க்க ஞானம் முறையாக கற்றவர்கள். மார்க்க தகுதி யார்கிட்ட கிடையாது, மார்க்க சொல்வதற்கு தகுதி முறையாக கற்காதவர்கள், மூடர்கள், மடையர்கள். இவ்வளவு தெளிவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே. இன்னைக்கு பாருங்களேன், பல ஊர்கள்ல மதரசா பக்கமே ஒதுங்காதவன், என்ன அதாவது ஒண்ணுமே தெரியாத மொழிபெயர்ப்பு தூக்கி வச்சுட்டு விளக்க உரை சொல்லிட்டு இருக்காங்க. மொழிபெயர்ப்பு எடுத்து வச்சுக்கிட்டு சுத்தி 5 பேர் உட்கார வச்சுக்கிட்டு தஃப்சீர் பண்றாங்களாம். குர்ஆனுக்கு விளக்க உரையா? அடே, குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்றது எத்தனை இல்மு தேவை தெரியுமா உங்களுக்கு? மன் கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்மின், மன் கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்மின் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் இந்த குர்ஆனிலே முறையாக மார்க்க ஞானத்தை கற்காமல் அவன் விளக்க உரை பேச ஆரம்பிக்கின்றானோ, அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். குர்ஆனுக்கு தான் விளக்கம் சொன்னா நரகம், குர்ஆனுக்கு தான் விளக்கம், நரகம். ஏன் நரகம்? முறையாக மார்க்க ஞானத்தை கற்காமல் ஆளுக்கால் சொந்த கருத்தை குர்ஆன் என்கிற பெயரிலே, ஹதீஸ் என்கிற பெயரிலே, மார்க்கம் என்கிற பெயரிலே ஆளுக்கால் விளையாண்டா இது விளையாட்டு புத்தகமா? இது விளையாட்டு மைதானமா? குர்ஆன் விளையாட்டு மைதானமா? ஆளுக்கால் கருத்து சொல்லிட்டு போறதுக்கு? முறையாக மார்க்கத்தை கற்றவர்களும் அதற்கான தகுதி உடையவர்களும் தான் மார்க்கம் பேச வேண்டும், குர்ஆன் பேச வேண்டும், ஹதீஸுக்கு விளக்கம் தர வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சட்டமாக்கி இருக்கிறார். அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒதுக்கி விட்டு இன்னைக்கு நான் மார்க்கம் பேசுறேன்னா, ஒரு சின்ன செய்தியை நான் சொல்கிறேன், ஒரு 3 நிமிஷம் இருக்கு, ஒரு சின்ன செய்தியை சொல்லிடுறேன். ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, யார் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்? ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, லா யஹிலு லி அஹதின் அன் யுஃப்திய ஃபீ தீனில்லாஹ் இல்லா ரஜுலன் ஆரிஃபன் பி கிதாபில்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்து விஷயத்துல இது கூடும், இது கூடாது, இது ஹலாலு, இது ஹராம்னு பேசலாம் பாருங்க. அது யாருக்கு தெரியுமா ஹலாலு? யார் குர்ஆனை நன்கு அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது ஹலால். குர்ஆனை அறிவது என்றால் என்ன? பிநாசிஹி வ மன்சூஹி, எந்த சட்டம் மாற்றக்கூடிய சட்டம், எந்த சட்டம் மாற்றப்பட்ட சட்டம், இது விரிவா பேசணும், நான் சுருக்கி சொல்றேன். ஓ பி முஹக்கமிஹி வ முத்தஷாபிஹி, குர்ஆனிலே எது முஹக்கமான வசனங்கள், தீர்க்கமான வசனங்கள், எது முத்தஷாபிஹான வசனங்கள்,
மொழிபெயர்ப்பு செய்வதற்கு, கருத்துக்களை உள்வாங்குவதற்கு சிரமமான முத்தசாபிஹாவான வசனங்கள் எது தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதற்கான ஞானங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எந்த வசனம் மக்கி, எந்த வசனம் மதனி தெரிந்திருக்க வேண்டும். ஒமா உரீத பிஹி, சில வார்த்தை இருக்கின்றது, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், நேரடி அர்த்தம் வேறு, அல்லாஹ் இந்த வார்த்தையில் என்ன கருத்தை நாடுகின்றார், உட்கருத்து என்ன, அதை தெரிந்திருக்க வேண்டும். ஒஃபீமா உன்சில, ஒரு வசனம் யார் குறித்து இறங்கியது, எது குறித்து இறங்கியது என்கிற விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். இது குர்ஆன்ல மாத்திரம் அல்ல, இதே மாதிரி ஹதீஸிலையும் அந்த ஞானம் இருக்க வேண்டும். இப்படி ஞானம் இருப்பவர்கள் தான் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவார். சும்மா குர்ஆனை தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஹலால பேசுறேன், ஹராம் பேசுறேன்னு யாரும் பேசிட முடியாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மார்க்க ஞானத்தை போதித்து ஒரு மிகப்பெரிய அறிஞரைத்தான் ஒரு பகுதிக்கு அவங்க மார்க்க அறிஞராக அனுப்புனாங்க. நீங்க கவனிங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிற்கு ஸலாஸ் அனுப்பி வச்சாங்க. எப்படி அனுப்பி வச்சாங்க? வெறும் ஆட்சியாளர் அனுப்பி வச்சாங்களா? கிடையாது. முஅல்லிமன் வ அமீரன், சஹீஹ் புகாரி எடுத்து பாருங்க. முஅல்லிமன் வ அமீரன், மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசானாகவும் அந்த யமன் நாட்டின் ஆட்சியாளராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுத்து அவரை முஅல்லிமாக, பெரிய ஆசானாக ஆக்கி அவர் மூலமாக அங்குள்ள மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வைக்கிறார். சும்மா படிச்சுட்டு போறது கிடையாது. முறையாக ஆசானிடமிருந்து, உஸ்தாதிடமிருந்து, ஆசிரியரிடமிருந்து இந்த மார்க்க ஞானத்தை கற்க வேண்டும். அப்படி கற்றால்தான் அது மார்க்கம். அப்படி கற்றுக் கொடுப்பவர்கள் தான் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்கிற கருத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் நமக்கு உணர்த்துகின்றது. எல்லா சொல்லுக்கும் ஒரே போன்ற கருத்து வந்துடாதுங்க. குர்ஆன்ல பொதுவா குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி டக்கு டக்குன்னு நேரடி பொருள் கொடுத்துட முடியாது. நேரடி பொருள் கொடுத்தா பல இடத்துல வழிகேடு வரும், அது தப்பான அர்த்தம் வரும். சில இடம் வழிகேடா போயிடும், சில இடம் தப்பான அர்த்தம் வரும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு உதாரணத்தை சொல்றேன், கவனிங்களேன். ஒரு உதாரணம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் அய்யுனா அஸ்ரஉ பிக லுஹுகன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் மரணித்த பிறகு எங்களில் யார் உங்களை சீக்கிரம் சந்திப்பாங்க? என்ன கேள்வி கேட்கிறாங்க? நீங்க மரணித்த பிறகு எங்கள்ல யார் முதல்ல வஃபாத் ஆகுவோம், உங்களை சந்திக்க போறோம், இதான் கேள்வி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துவலு குன்ன யதன், உங்களுக்கு யாருக்கு கை நீளமோ அவங்க தான் முதல்ல மரணிப்பீங்க, என்ன சந்திப்பீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க யாருக்கு கை நீளம் அவங்க தான் என்ன முதல்ல சந்திப்பீங்க, வஃபாத் ஆகுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தங்களோட கையை அளந்து பார்க்க ஆரம்பிச்சாங்களாம், யார் கை பெருசா இருக்குன்னு. அளந்து பார்த்தா சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க கை பெருசா இருக்குது. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல வஃபாத் ஆகுவாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே கை பெருசுன்னு, நம்ம கையை விட சௌதரல்ல கை தானே பெருசா இருக்குது, அப்ப அவங்க தான் முதல்ல வஃபாத் ஆகுவாங்க. இப்போ நேரடி பொருள் அதுதானே, கை யாருக்கு பெருசோ அவங்க முதல்ல வஃபாத். இது நேரடி பொருள். நேரடி பொருள்ல அந்த மனைவிமார்கள் விளங்குறாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? முதல்ல வஃபாத் ஆனது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கிடையாது. முதல்ல வஃபாத் ஆனது யாரு? மனைவிமார்கள்ல முதல்ல வஃபாத் ஆனது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. இப்ப ஸல்லல்லாஹு போய் பேசுவாங்களா? ஸல்லல்லாஹு தப்பா சொல்லுவாங்களா? கிடையாது. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபஅலிம்னா பாது, அதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, அன்னமா கானத் தூள யதிஹா ஸதகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீளமான கை என்று சொன்னார்களே, அதன் பொருள் நேரடி பொருள் அல்ல, உட்கருத்து. அதாவது தான தர்மம் வழங்குவது, தான தர்மம் வழங்கு. ஏன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர் வகானத் துஹிப்பு ஸதகத, அவர்கள் அதிகமாக சதக்கா வழங்க பிரியப்பட்டார்கள், அதிகமா சதக்கா வழங்குவாங்க. இப்ப நல்ல கவனிங்க, இந்த சதக்கா வழங்குறதுக்காக கையை நீட்டி நீட்டி கொடுக்குறோமா இல்லையா? இந்த செயலுக்கு ஸல்லல்லாஹு என்ன பேர் வச்சாங்க? கை நீளம். கை நீளம். நான் இந்தியால இருந்து வந்திருக்கிறேன், உங்க ஊர்ல பாஷை நமக்கு தெரியாது. இந்தியால என்ன பாஷை சொல்லுவாங்கன்னா, அது ஒரு விளங்குறதுக்காண்டி சொல்ல வரேன். ஒருத்தன் அதிகமா அடுத்த அடிச்சுட்டே இருக்கான்னு வைங்களேன், சும்மா சும்மா அடிக்கிறான், துன்புறுத்துறான், அடிக்கிறான் அப்படின்னா மக்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? அவனுக்கு கை நீளம் அப்படி பேசுவாங்க. அவனுக்கு கை நீளம். கை நீளம்னா டேப் எடுத்து அளந்துட கூடாது, அவன் அடுத்தவனை அடிச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தவனை கெட்ட வார்த்தையில பேசுறான்னு வைங்களேன், அதிகமா கெட்ட வார்த்தையில பேசுறான், உடனே என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு வாய் நீளம் அப்படிம்பாங்க. வாய் நீளம்னா அப்பவும் டேப் எடுத்து அளந்துட கூடாது, அவன் கெட்ட வார்த்தை அதிகமா பேசுறான்னு அர்த்தம். அப்ப எல்லா இடத்துலயும் நேரடி பொருள் கொடுக்க முடியாது தானே, அது எந்த அர்த்தத்தில் சொல்லப்படும்? அர்த்தம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஓமா உரீத பிஹி, ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதும்
ஆனால் அந்த சொல்லில் எந்த கருத்தை நாடப்படுகிறது என்கிற ஞானம் இருக்க வேண்டும். அதை முறையாக கற்றிருக்க வேண்டும். அப்படி கற்றிருந்தால்தான் அவர் மார்க்க சொல்ல தகுதி. இப்ப நான் சொன்னது ஹதீஸ் இருக்கு பாத்தீங்களா, கை நீளம்ங்கிற ஹதீஸ் இருக்கு பாத்தீங்களா, சஹீல் புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, முஸ்லிம் ஷரீஃபில பதிவு செய்யப்பட்ட செய்தி, இன்னும் பல்வேறு நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்றேன், நம்ம எல்லாரும் எப்படி புரியும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குர்ஆன் ஆயத்து, ஹாஃபிது அல ஸலவாத்தி வ ஸலாத்தில் உஸ்தா வ கூமு லில்லாஹி கானிதீன். இது வந்து பிரபல்யமான ஒரு வசனம். சூரத்துல் பக்ராவில் இடம்பெற்ற 238வது வசனம். இது என்ன அர்த்தம்? ஹாஃபிது அல ஸலவாத்தி, தொழுகைகளில் நீங்கள் பேணுதலாக இருங்கள். ஓ ஸலாத்தில் உஸ்தா, குறிப்பாக நடுத்தொழுகையில் பேணுதலாக இருங்கள். இதுல நமக்கு என்ன புரியுது? பொதுவா ஒரு கேள்வி. ஹாஃபிது அல ஸலவாத்தி ஓ ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளில் பேணுதலாக இருங்கள், குறிப்பாக நடுத்தொழுகையில் பேணுதலாக இருங்கள். நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னா, தொழுகை கடமை. நம்ம எளிமையா எல்லாரும் புரியுற மாதிரி கருத்து சொல்றாங்க, தொழுகை கடமை. சரிங்களா? அதுல குறிப்பா நடுத்தொழுகையில ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, நடுத்தொழுகை எது? அது ஹதீஸ்ல வருது. நடுத்தொழுகை எது? அசர் தொழுகை. அது ஹதீஸ்கள்ல, மத்த ஹதீஸ்கள்ல வருது. சரி, இது நம்ம புரியுறோம். சரிங்களா? தொழுகைகள்ல கவனமா இருக்கணும். அப்ப தொழுகை கடமை. அதுல குறிப்பா நடுத்தொழுகை இருக்கு பாத்தீங்களா, அசர் தொழுகை, அதுல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இதை வழங்குறோமா? ஷாஃபி இமாம் என்ன புரியாது தெரியுமா? இதுல ஷாஃபி இமாம் என்ன புரியாது அப்படின்னு சொன்னா, யஹ்தஜ்ஜ ஷாஃபி பிஹாதிஹில் ஆயா அலா அன்னல் வித்ர லைஸ பிவாஜிபின். ஷாஃபி இமாமு இந்த ஆயத்திலிருந்து அவர் என்ன ஆதாரம் எடுக்கிறாருன்னு சொன்னா, வித்ரு தொழுகை வாஜிப் இல்லை, வித்ரு தொழுகை கடமை இல்லை என்பது இந்த ஹதீஸில், இந்த ஆயத்திலிருந்து எடுக்கின்றார். நமக்கு அந்த வித்ரு தொழுகை கவனமே போகலையாங்க. தொழுகைகளை கவனமா இருங்க, குறிப்பா நடுத்தொழுகை அசர் தொழுகை கவனமா இருங்க, அவ்வளவுதானே புரிஞ்சோம். ஷாஃபி இமாம் என்ன சொல்றாரு? வித்ரு தொழுகை கடமை இல்லை. அதுக்கு இந்த வசனம் ஆதாரம். எப்படி ஆதாரம்? வித்ரு தொழுகை கடமையாக இருக்குமேயானால் கடமையான தொழுகை 5 இருக்காது, 6 ஆயிரும். வித்ரு தொழுகை கடமையான்னு சொன்னா கடமையான தொழுகை 5 இருக்காது, 6 ஆயிரும். 6 தொழுகை வந்தா நடுத்தொழுகை வராது, 5 தொழுகை வந்தா தான் நடுத்தொழுகை வரும். இப்ப பாருங்க, 5 இந்த கை விரல்களை பாருங்க, 5. இதுல இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, நடுவுல 1 வந்துட்டா, அப்ப நடுவுல 1 இருக்குதா? நடுத்தொழுகை வந்துருச்சா? இங்க 2 இங்க 2, அப்ப நடுவுல 1, அப்ப நடுத்தொழுகைன்னு 1 வந்துருச்சு. 6ன்னு வச்சுக்கீங்களே, இங்க 3 பேர், இங்க 3 பேர், நடுவுல 1 இல்ல, நடுவுல 1 இல்ல. அப்ப ஹாஃபிது அல ஸலவாத்தி வ ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் தொழுகைகளில் கவனமாக இருங்கள், குறிப்பாக நடுத்தொழுகையிலும் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வசனத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் புரிந்து என்ன சட்டம் சொல்றாரு தெரியுமா? வித்ரு தொழுகை வாஜிப் இல்லை, கடமை இல்லை. ஏன்? அல் வித்ரு லவ் கான வாஜிபன், வித்ரு தொழுகை மட்டும் கடமையாக இருக்குமையானால் லகானத்து ஸலவாத்துல் வாஜிபா சித்தத்தன், கடமையான தொழுகை 6 ஆகிவிடும். உலவ் கான கதாலிக்க, கடமையான தொழுகை 6 இருக்குமையானால் லமா ஹஸல லஹா உஸ்தா, அதுக்கு நடுத்தொழுகை இல்லாம போயிரும், நடுத்தொழுகை இல்லாம போயிரும். வல் ஆயத்து, ஆனா நான் ஓதுன இந்த ஆயத்து இருக்குது, தல்லத் அலா ஹுசூலில் உஸ்தா லஹா, தொழுகைக்கு நடுத்தொழுகை இருக்குன்னு சொல்லுது, தொழுகைக்கு நடுத்தொழுகை இருக்குன்னு சொல்லுது. அப்ப நடுத்தொழுகை இருக்குன்னு சொன்னா கடமையான தொழுகை 5 தான், 2 போக நடுவுல 1, நடுத்தொழுகை அசர்னு வரணும்னு சொன்னா கடமையான தொழுகை 5 தான். இது வந்து குர்ஆனில் இருந்து ஆராய்ந்து எடுக்கிற ஞானங்க. இதத்தான் நம்ம சொல்றோம். இல்மு என்பது அது ஒரு குறுகிய வட்டம் கிடையாது, விரிவான ஒன்று. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆய்வு சட்டத்தை ஹதீஸ்ல இருந்து பார்த்தோம்னா அதுக்கு நேரம் போயிருக்கு, டைம் முடிஞ்சு 5 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ எத்தகைய இமாம்கள் நம்ம அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், பின்பற்றப்படுவதற்கு தகுதியான இமாம்கள் நமக்கு தந்திருக்கிறான். நேரடியான ஒரு ஆயத்து, ஒரு வசனம் வந்தும் கூட அதுக்கு தப்பான அர்த்தங்கள் செய்து இந்த உம்மத்தை வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களை பின்பற்றி போவது எவ்வளவு பெரிய நாசம் என்பதை இந்த சமூகம் புரிய வேண்டும் என்ற அடிப்படையில், யார் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள், யார் மார்க்கம் சொல்ல தகுதியற்றவர்கள் என்கிற இந்த தலைப்பை இன்றைய காலகட்ட மக்கள் நன்கு உணர வேண்டும், கட்டாய கடமை என்கிற அடிப்படையில இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்திய இமாம்களை, ஒழுக்கமான இமாம்களை, பின்பற்றப்படுவதற்கு தகுதியான இமாம்களை, மாபெரும் மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடிய இமாம்களை, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சங்கிலித்தொடராக இந்த மார்க்க ஞானத்தை பெற்ற நமது இமாம்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிறைவாக வழங்குவானாக. வழிகெடுக்கும் தலைவர்களை விட்டும், வழிகெடுக்கும் கொள்கைகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மையும்
நமது மனைவி மக்களையும் நமது பெற்றோர்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது உறவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரைன் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.